இன்னைக்கு நாம மொபிக்விக் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐபிஓவோட இஷ்யூ சைஸ் வந்து 572 கோடி. கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். ஆஃபர் ஃபார் சேலே இந்த ஐபிஓல கிடையாது. இப்போ இந்த நிறுவனத்தோட பிசினஸை பத்தி பார்ப்போம். மொபிக்விக் நிறுவனத்தை பற்றி ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. போன்பே, பேடிஎம் போன்ற நிறுவனம் தான் இவங்களும். இவங்க மார்ச் 2008 இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. இவங்க என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, கிரெடிட் கார்டு பில்ஸ் பே பண்ணுறது, ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து பேமெண்ட் பண்ணுறது, ரீட்டைல் ஸ்டோர்ஸ், பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மேலும் இவங்க ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக, யூபிஐ ஐடி மூலமாகவும் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலும் கியூஆர் கோட்ஸ் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஐபிஓவோட நோக்கத்தை நம்ம வந்து பார்ப்போம். எதுக்காக இந்த ஐபிஓக்காக இவங்க வராங்கன்னா, இவங்க ஐபிஓக்கு வரக்க 5 நோக்கங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிஸ்னஸ்க்கான ஃபண்டிங்காகவும், பேமெண்ட் சர்வீஸ் பிஸ்னஸ்க்கான ஃபண்டிங்க்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ப்ராடக்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும், இவங்களோட ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ்க்காகவும் இந்த ஐபிஓக்கு இவங்க வர்றாங்க. இப்போது இவங்களோட ஃபினான்சியல்ஸை பார்ப்போம். இவங்களோட அசட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் 2022-23 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட அசட்ஸ் வந்து 2023 ட்ராப் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் 2024 க்ரோ ஆகிருக்கு. அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட் குவார்ட்டரில் இவங்களோட அசட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ரெவன்யூ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. 2022 இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 2023-24 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணால் இவங்களோட ரெவன்யூ 59% உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான். இவங்க வந்து 2022 ஹியூஜ் லாஸில் இருந்திருக்காங்க. 2023 அந்த லாஸ் கம்மியாகிருக்கு. 2024 ஃபினான்ஷியல் இயரில் இவங்க லாஸ்லேருந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது கிட்டத்தட்ட 117% வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து 2024 ஃபினான்ஷியல் இயரில் உயர்ந்திருக்க நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயம் இந்த நிதியாண்டோட ஃபஸ்ட் குவார்ட்டரில் இவங்க மைன்யூட் லாஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட கடன்கள் 2022-24 வரைக்கும் உயர்ந்து கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிதியாண்டோட ஃபஸ்ட் குவார்ட்டரில் அந்த பாரோயிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து, அதாவது சந்தை மதிப்பு 2295 கோடி. இந்த நிறுவனத்தோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.73 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 8.66% இருக்குது. இப்போது பியர் கம்பேரிசனை பார்ப்போம். அதாவது மொபிக்விக் நிறுவனத்தோட போட்டியாளர் யார் என்பதை பார்ப்போம். இவங்களோட காம்படிட்டிவ் கம்பெனி பேடிஎம் தான். ஸோ பேடிஎம்மையும் இவங்களையும் கம்பேர் பண்ணால் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இவங்க வந்து பேடிஎம் விட பெட்டராக தான் இருக்காங்க. பேடிஎம் வந்து லாஸில் இருக்காங்க என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ 2 கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது மொபிக்விக் நிறுவனம் பெட்டராக தான் இருக்குது. இந்த ஐபிஓவோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் வந்து 20-30% இருக்கலாம். பட் இது எதிர்பார்க்கப்படுவது மட்டுமே. இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 130 ரூபாயா இருக்குது. இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓ 46% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் டிசம்பர் 11 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகி டிசம்பர் 13 க்ளோஸ் ஆகுது. நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு டிசம்பர் 16 தான் தெரியும். இந்த ஐபிஓ எக்ஸ்சேஞ்சஸில் வந்து டிசம்பர் 18 லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓவோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 265 ரூபாயிலேருந்து 279 ரூபாய் இருக்க போகுது. ஸோ 279 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஒரு லாட்டுக்கு 14,787 ரூபா தேவைப்படும். ஒரு லாட்டுக்கு 53 ஷேர்ஸ். இந்த ஐபிஓவுக்கு ரீட்டைல் கோட்டா 10%. நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் இந்த ஐபிஓவை நீங்கள் லாங் டேர்முக்காக அப்ளை பண்ணுறீங்களா இல்லை லிஸ்டிங் கெயின்காக தான் அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுங்கள். இதே டேட்டில் விஷால் மெகாமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐபிஓ வருது. அந்த ஐபிஓவோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த ஐபிஓ அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.